வணக்கம். இது உங்கள் ஜேஜி டெக் எல்கே. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா சாட் ஜிபிடி, அதாவது ஓப்பன் ஏஐ. உங்களோட சிஸ்டத்துலையும் சரி மொபைல்லையும் சரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாட் ஜிபிடியை நீங்கள் ஏன் யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இந்த 3 கேள்விக்குமான பதிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா தான் அது ஏன் எதுக்குன்ற விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். உங்களோட மொபைலில் சரி சிஸ்டத்தில் சரி நீங்கள் இந்த சாட் ஜிபிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சாட் ஜிபிடியோட பார்த்தீங்கன்னா 2 வேல பேசலாம். ஒன்று சாட்டிலையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லையும். நீங்கள் வாய்ஸில் பேசும்போது அது உங்களுக்கு வாய்ஸுக்கே ரிப்ளை பண்ணும். அடுத்த சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறத உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். பிளேஸில் இருக்கும்போது நீங்கள் அதோட வாய்ஸ் சேட்டிங் பண்ணிடாது. ஸோ நீங்கள் மெசேஜஸ் தான் டைப் பண்ண போகிறீங்க. வீடியோவில் நீங்கள் சேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தங்கிலீஷ்லையும் பேசலாம். நீங்கள் தங்கிலீஷில் பேசினாலும் அதுக்கான ரிப்ளையாக தரும். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டோட நீங்கள் என்ன பேசணுமோ அந்த முறையில் நீங்கள் பேசலாம். லெட்டர் வேணும்டா, ஒரு கிராமட்டிக்காக ஒரு லெட்டர் வேணும், இல்லாட்டி ஒரு இன்விடேஷன் வேணும், இல்லாட்டி ஒரு அசைன்மெண்ட் வேணும், என்ன வேணும்ன்றாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்குற முறையிலே அது செய்து தரும். நீங்கள் அதை தங்கிலீஷ்லையும் கேட்கலாம், இங்கிலீஷ்லையும் கேட்கலாம், சுத்த தமிழ்லையும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கான பதில நீங்கள் கேட்ட முறையிலே அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஒரு பொருள் வாங்க போறீங்க, அதாவது இன்டர்நெட்டில் ஒரு பொருள் பை பண்ண போறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு பொருளோட ப்ரைஸ் தெரிஞ்சு கொள்ளணும், அதாவது ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை உங்களுக்கு சரியாக தெரிஞ்சு கொள்ளணும்டா கூகுளில் போய் டைப் பண்ணி 10 வெப்சைட்ல ஏறி அதுக்குள்ளே தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாட் ஜிபிடியில் இந்த ப்ராடக்ட் ஸ்ரீலங்காவில் என்ன ப்ரைஸ் சீப்பஸ்ட்டாக போகுதுன்னு கேட்டிங்கன்னாலே அதுக்குரிய பதிலாக அது உங்களுக்கு தரும். ஸோ நீங்கள் 10 இடத்துல தேட வேண்டியதில்லை, ஒரே இடத்துல உங்களுக்கு சரியான பதில் வந்துடும். ஒரு விஷயம் முக்கியமானது என்னென்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அதாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு பதில் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அதை நீங்கள் ஒரு புக்கில் போய் தேடுற கேள்வியாக இருக்கலாம், இல்லாட்டி கூகுளில் போய் தேடுற கேள்வியாக இருக்கலாம். அப்படியான கேள்விகளை நீங்கள் சாட் ஜிபிடியில் கேட்கும்போது அது கேள்விக்கான பதிலை அனலைஸ் பண்ணி தரும். அந்த பதில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கீங்க, அதுக்கான பதில் இந்த புக்கில் இருந்தால் வேணுமென்றாலும் அந்த புக்கில் என்ன பதில் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு தேடி எடுத்துடும். ப்ரெசன்டேஷனுக்கு ரெடியாக இருப்பீங்க, அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனுக்கான கேள்வி, இது நான் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணணும் இந்த விஷயம்னு சொன்னீங்கன்னா அது இந்த செகண்டுக்கு இந்த டைமுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்ன்றதையும் உங்களுக்கு சொல்லி தரும். சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட் ஜிபிடியில் வந்து ஒரு லிமிட் இருக்கும். அதாவது நீங்கள் அதோட உரையாடுறதுக்கும் சரி, அதில் கேள்வி கேட்டு அதுக்கான பதில் இமேஜஸ் மூலம் இல்லாட்டி பிடிஎஃப் மூலம் நீங்கள் எடுக்கலாம். அந்த எடுக்கிறதுக்கும் சரி ஒரு லிமிட் இருக்கும். அதாவது நீங்கள் அந்த லிமிட்டை தாண்டும் போது உங்களுக்கு சாட் ஜிபிடி ப்ளஸ் ஆக்டிவ் பண்ண சொல்லி கேட்கும். ஆனால் அந்த சாட் ஜிபிடி ப்ளஸ் நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறா இந்த சாட் ஜிபிடி ப்ளஸை நீங்கள் சாட் ஜிபிடிக்காலே பை பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கூட முடியும். அதாவது அதிக பணம் கொடுத்து தான் நீங்கள் வாங்க வேண்டி வரும். சாட் ஜிபிடியை நீங்கள் சீப்பாக பை பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது ஆன்லைனில் பை பண்ணலாம். அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களோட தராசில் பை பண்ணலாம். உங்களுக்கு 3 மடங்கு ப்ரைஸ் குறைவு. அதாவது நீங்கள் 1000 or 1500 தான் மந்த்துக்கு பை பண்ணுவீங்க. அதே நீங்கள் சாட் ஜிபிடி போய் சாட் ஜிபிடி ப்ளஸ் பை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 6,000 to 7,000 கிட்ட வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு சாட் ஜிபிடி ப்ளஸ் உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில், அதாவது பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஈவன் உங்களுக்கு எந்த ஒரு கேள்விக்கும் சரியான பதில் தந்து உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும் போது அசைன்மெண்ட் கிரியேட் பண்ணணுமோ இல்லாட்டி ஒரு லெட்டர் டைப் பண்ணணுமோ, ஈவன் எதுக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அது உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் இதை சாட் ஜிபிடி ப்ளஸ் வாங்க போறீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாட் ஜிபிடியில் இந்த கொஸ்டினை கேளுங்க, ஜிபிடி ப்ளஸ் எங்கே சீப்பாக பை பண்ணலாம் வந்து அதே உங்களுக்கு சரியான பதிலை தரும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேம், உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா அது சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்கும் பொழுது அது உங்களோட பிஸ்னஸ் சம்பந்தமான பதிலை உங்களுக்கு தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்ற சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறது என்னது, உங்கள் சம்பந்தமான கேள்விகளுக்கான பதில் நீங்கள் அதில் கொடுக்கும் பொழுது ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் ஸோ உங்களோட ஸ்டடி சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபையாக இருக்குமோ அதுக்கான பதிலாக தரும். இப்போ பார்த்தீங்கன்னா சில ஐடியாக்கள் இருக்கும் ஆல்ரெடி. அந்த ஐடியாக்களுக்கான பதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுடையோ இல்லாட்டி யாரோட ஷேர் பண்ணிடலாமே இருக்கும். ஷேர் பண்ணினா உங்களுக்கு அதுக்கான பதில் சரியாக கிடைக்கும்னு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் சாட் ஜிபிடியில் ஷேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான ஹிண்ட் கட்டாயம் கிடைக்கும். ஆரம்பத்தில் சொல்லியிருந்தனால் சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா சாட்லையும் பேசலாம், அதாவது டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணியும் பேசலாம், இல்லாட்டி வாய்ஸில் பேசலாம். வாய்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூமன் ஏஐ உங்களோட பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது இன்னொரு பர்சனோட நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும்.
இன்னொரு பர்சன்ட்ட நீங்கள் பேசி அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இந்த chat மூலம் நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்டு பதிலை பெறுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வாய்ஸ் மூலையும் பேசலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதில் கிளிப்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கட் பண்ணி வரேன். நீங்கள் ஹாய் மச்சான், என்ன செய்கிற? ஹாய், நல்லா. நீங்கள் என்ன பண்ண? எனக்கு ஒரு நியூஸ் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது செம்மணியில் போயிட்டு இருக்குல்ல லேட்டஸ்ட்டாக, அதை பற்றி எனக்கு ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறியா? செம்மணி புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் பொதுவாக 1970களில் அரசியல் வன்முறைகளின் போது பலியானவர்களுடையவை என்று கருதப்பட்டது. குறிப்பாக அந்த காலத்தில் தமிழ் மக்கள் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புதைக்குழி அந்த நேரத்தில் பலியானவர்களின் வாழ்க்கையை மற்றும் சமூக நீதியை தேடும் முயற்சிகளின் ஒரு சாட்சியாக இருக்கலாம். ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பயன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயன் இருக்கு. அதாவது ஒரு ஸ்டூடெண்டா சரி, ஒரு எம்ப்ளாயரா சரி, இல்லாட்டி ஒரு டீச்சரோ, ஈவன் நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கான கேள்விகள் கணக்கு இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் நீங்க கேட்கும்போது பெற்றுக்கொள்வீங்க. ஸோ அந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனலாகவும் இருக்கலாம், உங்களோட பிசினஸ் விஷயமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஸ்டடி சம்பந்தமாகவும் இருக்கலாம். ஈவன் நீங்க எப்படிப்பட்ட கேள்விகளையும் கேட்கலாம், அதுக்கான பதிலாக அது தர ரெடியா இருக்கும். நீங்க கேள்வியை கேட்டு பாருங்க. சில நேரம் உங்களுக்கு அது திருப்தியா இருக்கலாம். எப்படி கேள்விகளை கேட்கலான்னு யோசிச்சீங்கன்னா நீங்க என்ன முறையிலையும் கேட்கலாம். அதாவது தமிழ்ல டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்ல எந்த லாங்குவேஜ்லையும் டைப் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க அந்த லாங்குவேஜ் கரெக்டாக டைப் பண்ண அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு தங்கிலீஷ் தான் தருமா, நீங்க தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். நீங்க எந்த முறையில கேள்வி கேட்குறீங்களோ அது அந்த முறையில உங்களுக்கான பதிலை தரும். நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமா இருந்தாலோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் யோஷி.